சிலுவை அவமான சின்னம் புனித சின்னமாக மாறியது எப்படி? கொடுமையான ஒரு கொலை கருவி சிலுவை. கொடும் பாதகர்களை தண்டிக்க பயன்படுத்தப்பட்டது சிலுவை. தேவனால் சபிக்கப்பட்டவர்களை தூக்கியிட பயன்படுத்தப்பட்டது சிலுவை. அவமான சின்னமாக கருதப்பட்டது சிலுவை. மனிதர்களால் வெறுக்கப்பட்ட மரம் சிலுவை. இயேசு சுமந்த சிலுவை, இயேசுவை சுமந்த சிலுவை. சபிக்கப்பட்டதும் கொடுமையான கொலை கருவி என்று மனிதர்களால் வெறுக்கப்பட்ட அவமானத்தின் சின்னமான சிலுவை, பயங்கரமான கொலை பாதகர்களையும் கொடுமைக்காரரையும் கள்ளர்களையும் மனுஷரால் வெறுக்கப்பட்டவர்களையும் சுமந்த சிலுவை ஒரு நாள் இயேசுவை சுமந்தது. என்றைக்கு சிலுவை இயேசுவை சுமந்ததோ அன்றிலிருந்து அதன் தன்மை மாறி மக்கள் விரும்பும் உலகம் போற்றும் புனித சின்னமானது. பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், இன்று அநேகர் இயேசு தங்களை சுமக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இயேசு தங்களை சுமக்க வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் தாங்கள் சுகமாகவும் ஆசீர்வாதமாகவும் வாழ வேண்டும் என்பதே அவர்கள் உள்ளத்தின் விருப்பம். அது அதிக மேன்மையை கொண்டு வராது. நீங்கள் இயேசுவை சுமக்க உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களானால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வருகிற நிந்தையையும் அவமானத்தையும் சுமக்க விரும்புவீர்களானால், நீங்கள் எவ்வளவு பெரிய பாவியானாலும் மக்கள் வெறுக்கிற அளவுக்கு கொடுமைக்காரராக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை மாறும். உங்கள் தன்மை, அதாவது குணம் மாறும். மக்கள் உங்களை விரும்புவார்கள். முடிவில் உலகம் உங்களை போற்றும். பாவி என்று சொல்லப்பட்ட நீங்கள் பரிசுத்தவான் என்றும் புனிதர் என்றும் சொல்லப்படுவீர்கள். இயேசு சிலுவை சுமந்தது கொஞ்ச நேரம், சிலுவை இயேசுவை சுமந்தது அதிக நேரம். இயேசுவை சுமக்க விரும்புங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. உங்கள் வாழ்க்கை மாறி போகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.